மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. மற்றும் ஒரு முக்கிய செய்தி, சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக கையெழுத்து கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புக்கு என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு வேலை சந்திச்சு அது சம்பந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் என்ன வெயிட் பண்ணுவோம். எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக கையெழுத்து கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புக்கு என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு வேலை சந்திச்சு அது சம்பந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் என்ன வெயிட் பண்ணுவோம். எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக கையெழுத்து கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புக்கு என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு வேலை சந்திச்சு அது சம்பந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் என்ன வெயிட் பண்ணுவோம். சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியுடன் CTR நிர்மல்குமார் சந்திப்பு மேற்கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியனுடன் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சந்திப்பு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனுடன் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சந்திப்பு மேற்கொண்டார். NDA கூட்டணியில் எந்த கட்சியும் ஆதரவை தாவேகா கோரவில்லை எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். ஆளுநர் அழைப்பு விடுப்பதற்காக காத்திருக்கிறோம் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். தமிழகத்தில் நொடிக்கு நொடி பரபரப்பு நிலவி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனுடன் தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சந்திப்பு மேற்கொண்டார். அதன்பின் அவர் செய்தியாளரை சந்திக்கும் போது NDA கூட்டணியில் உள்ள எந்த கட்சியினுடனும் ஆதரவு நாங்கள் கோரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆளுநர் அழைப்பிற்காக காத்திருக்கிறோம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார்.
என்டிஏ கூட்டணியில் எந்த கட்சியின் ஆதரவையும் தாவேகா கோரவில்லை என நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் அழைப்பு விடுப்பதற்காக காத்திருக்கிறோம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியுடன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி CTR நிர்மல்குமார் சந்திப்பு மேற்கொண்டார். என்டிஏ கூட்டணியில் எந்த கட்சியின் ஆதரவையும் நாங்கள் கோரவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி CTR நிர்மல்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். ஆளுநர் அழைப்பிற்காக காத்திருக்கிறோம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அமைக்க சட்டப்படி ஆளுநர் எங்களை அழைக்க வேண்டும் என்றும் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சி அமைக்க வீரபாண்டியனுடன் ஆதரவு கோரியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார்.